கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. இந்த மாலை நேரத்தில் ஒரு விலையேறப்பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த செய்தியை முழுமையாய் கேளுங்கள். உங்கள் பிள்ளைகள், உங்கள் உறவினர்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த செய்திகளை தயவாய் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் இது நிமித்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த கடைசி நாளின் எழுப்பதில் பங்கு பெற என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் என்னுடைய நம்பரை ஆட் பண்ணி கொள்ளுங்கள். இந்த கடைசி நாளிலே சுவிசேஷத்தை நாம் தீவிரமாய் பிரஸ்தாபப்படுத்துவோம். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. இந்த வசனம் உலகத்தில் இருக்க எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் இந்த வசனம் தெரிந்த வசனம். கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கும் என்றார் இயேசு. கேளுங்கள், கேளுங்கள், கிடைக்கும் என்றார். கேளுங்கள், கேட்டும், தட்டுங்கள், திறக்கப்படும். கேளுங்கள், கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள், கிடைக்கும் என்றார். அல்லேலூயா. பாருங்க, கேளுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்க, அப்போ இது கண்டறிவீங்க. தட்டுங்க, அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேள், தேடு, தட்டு. கேள், தேடு, தட்டு. கொடுக்கப்படும், கண்டடைவாய், திறக்கப்படும். அல்லேலூயா. இதை சொல்லுமா. கேள், இங்கிலீஷ் சொல்லு. ஆஸ்க். தேடு, சர்ச். தட்டு, நாக். அப்போ கேள், தேடு, தட்டு. கொடுக்கப்படும், கண்டடைவாய், திறக்கப்படும். ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னா, எல்லோரும் கேளு கேளுன்னு சொல்லிட்டு மணிக்கணக்காக ஆண்டவரே அதை தாரும், எனக்கு வீட்டை தாரும், எனக்கு சுகத்தை தாரும், எனக்கு பலத்தை தாரும், என் மனைவிக்கு சுகத்தை தாரும், என் பிள்ளைக்கு படிப்பை தாரும், என் தொழில் ஆசீர்வாதத்தை தாரும். இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தேடுங்கள், கண்டடைவீர்கள் சொன்னதுமே அந்த கூட்டத்துக்கு போகிறாங்க, இந்த கூட்டத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு கூட்டம் நடக்குது, திறப்பில் வாசல் ஜெபம் பண்ணுறாங்க, அங்கே போகிறாங்க. இங்கே ஒரு உபவாச கூட்டம், அங்கே போகிறாங்க, அங்கே போய் தர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு ஸ்பெஷல் ஊழியக்கார் வந்துக்கிறாரு, வெளிநாட்டிலேருந்து வர, அங்கே போய் தர்றாங்க. அங்கே ஒரு எழுப்புது கூட்டம் வந்துக்குது, அங்கே போய் தர்றாங்க. இப்படி அங்கங்கே போய் தர்றாங்க. தட்டுங்கள், திறக்கப்படும். முயற்சி பண்ணிப்பா, என்னென்ன முயற்சி பார்க்குற வாசல் திறக்குமான்னு பார்க்குறாங்க. அன்பானே, இப்படி இல்லை. கேட்கறதுக்கும் தேடுறதுக்கும் தட்டுறதுக்கும் முன்னாடி ஒரு காரியத்தை செய்யணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? கேட்குற ஆள், தேடுற ஆள், தட்டுற ஆள் ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்கிறான். புரியலையா? அந்த ஆதாம் செய்த அந்த பாவத்துக்கு, அந்த பாவ மனுஷனாக இருக்கிறவன் ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு அப்புறம் கேட்டானாக்கா பட்டுன்னு கொடுக்கப்படும், பட்டுன்னு கண்டறிவான், பட்டுன்னு அவனுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. புரியுதம்மா? ஆமாம். என்ன பரிகாரம் பண்ணணும்? ஆதாம் வழியாக பிறந்தவன் இயேசு. இது கீழே அப்படியே சொல்லிட்டு வர்றாரு.
நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டல இருக்கிற பிதாக்கிட்ட போய் நீ கேட்குற, அவர்கிட்ட தேடுற. நீங்கள் ஜெபம் பரமண்டல இருக்கிற பிதாவே, பரமண்டலில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். இதை முதல்ல பரமண்டல பிதாவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேட்டாக்கா பட்டு அண்டண்டுள்ள ஆகாரம் உனக்கு கிடைக்கும். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும். உன்னை எந்த சோதனை தீமை நின்று பாவத்தில் சாபத்தில் வியாதியில் வறுமையை தர எல்லாத்தையும் ரட்சித்து கொள்வார். அவள் கேட்க சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு காலமெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குது. பரிகாரத்தை கொடுக்காம இயேசு சரீரம் இயேசு ரத்தத்தை பிதாவாகி தேவனுக்கு கொடுக்கும்போதே எங்கள் பதில் வந்துச்சு. உனக்கு நீ கேட்டது கேட்சிச்சு. அவன் பேர் என்ன, தானியேல் சொன்னான். அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே என்ன வச்சான், பதில் கட்டளை வெளிப்பட்டுச்சான். வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, நீ கேட்கும் போதே பதில் வரணும்னா இயேசு நாமத்தை கொண்டு போ. அதான் உன் பாவன்ட்டு மரணத்துக்கு பரிகாரம். இயேசு சரீரம், இயேசு ரத்தம், இயேசு ஒரு ஜீவன். புரியுதா? அந்த இயேசு சரீரம், அந்த இயேசு ரத்தத்தில் தேவ நீதிட்டு உழித்த பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசு ஜீவன். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை பிதா கிட்ட நீ கொண்டு போகும்போதே அங்கே பிதா பார்க்குறாரு. தாமஸ் வரான், மனதில் என்ன வச்சுக்கிறான், தேவை தான் பெருசான்னு நினைக்கிறானா, பிரச்சனை பெருசாக மண்டையில் பிரச்சனை தான் பெருசாக நினச்சி இயேசு நாமத்தை கொண்டு வரானா, இயேசு சரீரத்தை கொண்டு இயேசு ரத்தத்தை கொண்டு வரானா. அந்த தேவ நீதி அந்த உழித்தெல்லாம் உணர்வுமா பிதாவாகிய தேவனத்தில் கொண்டு வந்து கொடுக்குறானா. அதுக்கொப்ப ஆதாம்லேருந்து முழு உலக இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் கொடுக்குறானா. அவன் கேட்டதெல்லாம் கூட தேவதா போ. அவன் என்ன கேட்குறான், அவன் என்ன கேட்பான், தேவ சித்தத்தை தான் கேட்பான். என்ன தேவ சித்தம், இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்ற வாக்கு தத்துவம் தான் தேவ சித்தம். ஆதி ஆமிலிருந்து வெளியே என்ன கேட்டாலும் கூடி அது இயேசு சித்தத்தை அவர் நிறைவேற்றுவார். அதுக்கு இயேசு கிறிஸ்து நாமம், இயேசு தேவ நீதிட்டு உயிர்த்தில் பிதாவாகிய தேவன் கொடுக்கணும். முழு உலகத்துக்கு மத்தியஸ்தமாக கொடுக்கணும். அப்போது கேளுங்கள், அப்போ இது என்னம்மா கொடுக்கப்படுமா, கொடுக்கல யார் மேலே தப்பு, நம்ம மேலே. நம்ம இயேசு கிறிஸ்து சரீரம் இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஆதாம், நம்முடைய பாவம் பிதாவாகிய தேவனே ஆதாம் 2 வரைக்கும் பாதிக்குதுமா. இந்த பாதித்தவனுக்கு பரிகாரம் பண்ணாதே கேட்குறாங்க. அது பேர் மத ஜபம். அது பேர் என்ன ஜபம், பாரம்பரிய ஜபம், மத ஜபம். இந்த மதத்துக்காரங்கெல்லாம் பார்த்துக்கிறியா, நாங்கள்லாம் மதத்துலேருந்து வந்தோங்க. நாங்களாம் புறஜாதி மார்க்கத்துலேருந்து வந்து கடவுள்கிட்ட போய் நாங்கள் வேண்டிக்குவோம். அங்கே எதுவுமே அங்கே இயேசு நாமும் கிடையாது, பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுறது, தேவன் தனக்கு உலகத்துக்கு எதுவுமே செய்யறது கிடையாது. ஆண்டவரே எனக்கு மழையை தாரம், ஆண்டவரே எனக்கு படிக்கிறதுக்கு நல்ல அறிவு தாரம், ஆண்டவரே இந்த எக்ஸாம்பிள் நான் எப்படியாவது பாஸ் ஆன ஆண்டவரே எங்கள் கொல்லியில் நல்லா மழை பெஞ்சு நல்லா 100 மூட்டை விளைக்கணும் ஆண்டவரே எங்கள் அண்ணனுக்கு வேலைக்கு போகிறான் ஆண்டவர், அந்த வேலை கிடைக்கணும் ஆண்டவரே மகளுக்கு கல்யாணம் ஆகலை, அந்த மகள் கல்யாணம் இப்படியெல்லாம் போய் கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவோம். அதுக்கு பேர் என்ன பிரார்த்தனை. ஆனால் என்ன பண்ணல, அந்த இயேசு ரத்தம் அதில் தான் தேவ நீதி தூத்தில் அந்த பிதாவாகி தேவனுக்கும் செலுத்தலை. அதாவது முழு உலக மத்திய அதையும் செலுத்தலை. ஆனால் கேளுங்கள் கேட்டு கட்சியில் என்னாச்சு, கட்சியில் பார்த்தா சுய முயற்சி பண்ணி நாங்களாக போய் முயற்சி பண்ணி தான் அந்த இயேசு அறியாத நாட்களில் முயற்சி பண்ணி சுய முயற்சியில் தான் நாங்கள் நினச்சது. அப்புறம் ஏதாவது கடவுள் கொடுத்துட்டாருன்னு. அதுதான் பாரம்பரியம்னா குருட்டாட்டம்னு அர்த்தம். பாரம்பரிய கிறிஸ்தவனாக இருக்காதே, பாரம்பரிய ஊழியக்காரனாக இருக்காதே. புரியுதாம்மா? பாரம்பரியம்னு என்னது, குருட்டாட்டம். அதுக்கு பேர் மதம்னா என்னது, குருட்டாட்டம். செய்த தப்புக்கு பரிகாரம் பண்ணாதையே கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னாருன்னு சொல்லிட்டு கேட்டுங்க, வருஷ கணக்கில் கேட்டுங்க, முட்டிக்கால் போட்டு ஜெயிக்குது. அங்கே இயேசு நாமத்தை இயேசு சரீரம் இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு குத்ததே இல்லை. ஊருக்கு 4 பேர் கசப்பு, அங்கே தெருவுக்கு 2 பேர் கசப்பு. இங்கே வந்து ஜபக்கூட்டத்தில் ஆண்டவரே எனக்கு தாருமானே, இங்கே தான் கசப்பு வெறுப்பு. இங்கே பலிபீடத்தையே சப்பனை இல்லையே. புரியுதா இல்லையம்மா? பலிபீடத்தை சப்பனிட்டு தான் எலியா என்ன பண்ணான், ஜெபிக்கிறான். உடனே வானத்திலிருந்து அக்னி கர்த்தரே தெய்வம் நிரூபிக்கிறான். அந்த பலிபீடம் தான் இந்த இயேசு நாமம். அதை வந்து செப்பனிடணும். பிதாவாகிய தேவனுக்கு உனக்கு உறவு ஐக்கியம் அங்கே வரணும். அதுக்கப்புறம் முழு உலகத்துக்கு இயேசு ரத்த ஆமண்ட வாக்குத்தத்தை குத்தி தீர்த்தணும். அப்புறம் கேளுங்கள், அதுக்கப்புறம் தேடுங்கள், அதுக்கப்புறம் தட்டுங்கள். தேடுறதுக்கு முன்னாடி தேடுங்கள் கண்டடு. என்ன தேடுற, என்ன தேடுங்கள் கண்டடு, என்னென்னவோ தேடுற, ஆசீர்வாதத்தை தேடுற, ஐஸ்வர்யத்தை தேடுற, சமாதானத்தை தேடுற, சந்தோஷத்தை தேடுற, என்னென்னவோ தேடுற. தேடுங்கள் கண்டுவிட சொல்லி இயேசு தேவன் தனக்கு கொடுக்குறது 20 வருஷமாக தேடிக்கிறாரு. சர்ச்சைக்கு போய் 20 வருஷமாக தேடிக்கிறேன். ஒன்றும் கண்டஞ்ச பாடம் இல்லை. என்னையும் சேர்த்தான், எல்லாரையும் சேர்த்தான்.
அதனால் அன்பாக தேர்றதுக்கு முன்னாடி பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்த நான் பரிகாரமாக இயேசு கிறிஸ்து சரீரம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாமுக்கு 2வது வரைக்கும் நான் கொடுக்கறதுல உறுதியாக இருக்கணும். ஒரு நாள் 2 நாள் தேடிட்டு அப்போ வீடு விட்டுட்டு திருப்பி பாவத்தில் போகிறது கிடையாது. இயேசு சொன்னார், இதோ நீ சுஸ்தமானாய், அதிக கேடாடு கொண்டு வராது, இனி பாவம் செய்யாதேன்னாரு. யார்? அந்த வியாதிஸ்தனை பார்த்து. அப்போது பாவம் செய்யாதுன்னா தேவ நீதி செய், கிறிஸ்துக்குள்ளே இறையா, ராத்திரியும் பகலும் நீ தேர்றதெல்லாம் கண்டடைவாய், நீ கேட்கறதெல்லாம் கொடுக்கப்படும், நீ தட்டுறதெல்லாம் கிறிஸ்துனா ஜீவன் உள்ளவர். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அதை இயேசு ஜீவன் தான், ஜீவ சொல்கிறோம், ஜீவரத்தம். அதை கைவிட்ட பிதாவுக்கு கொடுத்தார், காட்டிக்குள் முழு உலகத்தும் கொடுக்கணும் இயேசு சிலுவையில். அப்புறம் கேட்டார், வானத்துக்குள்ள சகல அதிகாரம் வந்து பாருங்க. அல்லேலூயா. அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அப்போ கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இப்போ நீ கிறிஸ்துவை தேவனுக்கும் தனக்கும் உலகத்துக்கும் கொடுக்காம நீ தேடி கேட்டு கேட்டு ஜெபத்தில் வந்து ஜெப கூட்டத்தில் வந்து கேட்டு 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 பதில் கிடைக்கலனா இருக்கிற விசுவாசமும் போயிடும். இன்றைக்கி நிறைய பேர் ஜெப கூட்டத்துக்கு இன்ட்ரெஸ்டாக வரமாட்டுறாங்க. ஜெப கூட்டம் வந்து 5 பேர் 10 பேர் தான் வராங்க சபையில், உபவாச கூட்டத்தில் ஜெப கூட்டம். காரணம் என்னென்னா கான்ஃபிடென்ஸ் இல்லை. கேட்டு 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 பார்க்க பாரம்பரியத்தில், மத பாரம்பரியத்தில் கேட்டு கேட்டு எதுவும் கிடைக்கலாக்கா ஜெபம்னாவே இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது. ஜெபம்னாவே அந்த கஷாயம் அகா கஷாயமாகுது. அன்பாவளே, இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அது தேவ நீதி டு இயேசுனா நானே உழித்ததிலும் ஜீவனமோ இருக்கிறேன்னு சொன்னார். அந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் பிதாவாகிய தேவனுக்கு முதல்ல கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆதாமில் தொடங்கி 2வது வரைக்கும் இயேசு சரீரம், இயேசு ரத்தம், இயேசு ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி. அந்த ஜீவன், அந்த இயேசுல பரமண்டலுக்கு உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம், அது இயேசு சாமிட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. நீ ஞானஸ்தானம் எடுத்து பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பிழைக்கும் போதே பரிசுத்த ஆவி மேல் ஊற்றப்பட்டு இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறாரு. அவருடைய அப்பத்தையும் திருவிருந்தில் அவருடைய அப்பத்தையும் திராட்சத்தையும் நீ பானம் பண்ணி இருக்கிற. அந்த இயேசு கிறிஸ்து சரி, இயேசு சத்த, அந்த ஜீவரத்துக்கு வேலை போட முடியாது. அது பாவம்ட்டு மரணம் வரைக்கும் நீக்கிற பரிகார பொருள். அது அந்த ஜீவரத்தம், அது தேவ நீதிட்டு உயிர்த்த இயேசு சாமிட வாங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அந்த ஜீவ சரீரம் ஜீவ உலகத்தை பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம் 2வது கொடுத்த உடனே நீ கேட்டது கொடுக்கப்படும். தேவதூதன் வந்து நிற்பாங்க, பரிசுத்த ஆவியானவர் வருவார். 1 நாள் 2 நாள் கேட்கறதில்ல, வாய்நாளெல்லாம் நீ கேட்கணும். வாய்நாளெல்லாம் கிறிஸ்து ஜீவனையும் பரிபூர்ண தேவனும் பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்துக்கு நீ செலுத்தணும். எப்படி இருப்பார் வாழ்க்கை, எப்படி மனுஷன் பரிசுத்தமாக வரான் பாரு, எப்படி ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்தம் வருது பார்த்தியா. அப்போது ஒரு மனுஷன் எங்கே பார்த்தாலும் கசப்பு, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, வீட்டார் மேலே, மாமனார் மேலே, மாமியார் மேலே, மச்சார், மூத்தார், இவங்கெல்லாம் முக்கியமான ஆட்கள். அதுதான் வீட்டாரையும் அந்த சத்துருக்களாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கிறிஸ்துவ ஜீவனை பண்ணி அவங்க பேர் சொல்லி மத்தியஸ்தமாக கொடுக்காம அரசியல்வாதிங்க மேலே ஒரே கசப்பு போட்டி போடாமல் வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஜெபம் கூட 24 மணி நேரம் ஜெபம், 12 மணி நேரம் ஜெபம்னு சொல்லிட்டு அந்த பெரிய தோறுமையா கேளுங்கள் கொடுக்கப்படும், எப்படியாவது இந்த தேசத்தை தாருமையா, இந்த ஜனங்கள் ரட்சி எல்லாம் செய்கிறோம்பா. அவன் இலக்கத்தை இயேசு தேவன் தன் உலகத்தை கொடுத்தியா, கண்டிப்பாக அவன் கண்டடைவான், அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுக்கு திறக்கப்படும், அவன் ரட்சிக்கப்படுவான். இயேசு ரத்தத்தை அவன் பேரை சொல்லி தேவன் தன் உலகத்தை கொடுத்தா பசுத்தாவி மேலே வந்து அவன் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. நீ கேட்ட ஆத்மா கொடுக்கப்படும், நீ கேட்ட ஐஸ்வர்யம் உனக்கு கொடுக்கப்படும், நீ கேட்ட ஆசை கண்டிப்பாக கொடுக்கப்படும். சோர்ந்து போ, 1 நாள் 2 நாள் முடிச்சு இடைவிடாமல் ஜெபம் பண்ணிப்பார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவேன், எப்போதும் ஜெபம் பண்ணிப்பார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. அந்த விதம் என்ன பண்ணலாம், அந்த நியாயாதிபதி அலட்டிக்கிட்டே இருக்கான். என்ன இயேசு ரத்த தேவன் உலகத்துக்கு கொடுத்துட்டேன். உடனே பரலோகம் அலட்டப்படுது, பிசாசு அலட்டப்படுறான். உடனே அவருக்கு சீக்கிரத்தில் நியாயம் கிடைக்குதுன்னு சொல்கிறார் இயேசு. சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிட்டு ஒரு ஓமனியாக அந்த விதவை கதையை சொல்கிறார். அதை அப்பவும் பார்ப்போம். அப்போது கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். அதாவது எதையுமே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, கண்டிப்பாக என்ன கேட்குறேன் அது கொடு. ஆதியாவிலிருந்து வெளிப்பத்தில் வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஆமென் எந்த வாக்குத்தத்தத்தை கேட்டாலும் அவர் பிதாவாகி இயேசு பரிசு கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு தான் அவங்க இருக்காங்க.
நீ கண்டறி என்னதையோ கண்டுபிடிக்க எதையோ ஏந்து போனதெல்லாம் கண்டறியணும்னு பார்க்குறேன். என்ன ஏந்து போன? ஆதாமுக்கள் ஏந்து போன கிறிஸ்துகள் எல்லாத்தையும் கண்டறியணும். வாக்கு தத்தம், பாவம் மன்னிப்பு, ரட்சிப்பு, நீதி, இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்தங்கள். பிசாசு எல்லாத்தையும் களவாண்டி போயிட்டான். திருடவும் கொள்ளும் அழிக்கணும் வர எல்லாம் ஆசீர்வாதம் போச்சு, ஐஸ்வர்யம் போச்சு, சமாதானம் போச்சு, சந்தோஷம், வீடு, மன, தோப்பு, துறவு, உயர்வு, மேன்மை, மகத்துவம், பரலோகம் எல்லாமே காணாமல் போயிடுச்சு. இப்போ அதை கண்டறியணும். அதுக்கு நீ செய்த பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரமாக இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை பிதாவாகி தேவன் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஆதாம் குத்துட்டு அதுக்கப்புறம் தேடினா கண்டிப்பாக நீ கண்டறிவாய். கண்டிப்பாக உன் கண் முன்னாலே தெரியும், உன் கண்ணுக்கு நல்லா தெரியும். ஏந்து போன எல்லாத்தையும் இயேசுனார். ஏந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்க. ஏந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்து. என்ன ஏந்து போன? ஆதாம் பாவம் செய்தால் தேவ மகிமேற்று போன பாவங்கள், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சுகம், பலன், ஜீவன், ஐஸ்வர்யம் எல்லாமே ஏந்து போய் கிடக்கிறேன். இதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்த. அந்த மனுஷகுமாரன் இயேசு சர்வ பாவ நிவர்த்தி பொருள். நீ செய்த தவறுக்கு, நீ செய்த பாவத்துக்கு, நீ செய்த அக்கிரமத்துக்கு எல்லாத்துக்கும் பரிகாரம் இயேசு சர்வ ரத்தம். அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்காமே போய் தேடி அதுக்கு பேர் தான் மத ஜபம். அதுதான் கிறிஸ்துவ மத ஜபம், கிறிஸ்துவ பாரம்பரிய ஜபம். இப்படி தான் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பாரம்பரிய ஜபங்களாய் செய்து 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 மக்கள் சோர்ந்து போனாங்க. ஜெபிக்கிறாங்க 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 ஜெபிக்கிறாங்க, கூட்டம் கூட்டமாக ஜெபிக்கிறாங்க, ஆயிரமாக ஜெபிக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இந்திய தேசத்தில் செய்த ஜபத்தை ஆண்டவர்கள் இன்னார் இந்தியாவை 7 முறை ரட்சித்திருக்கலாம். அவ்வளோ ஜபம் பண்ணிட்டாங்க. எல்லாம் பாரம்பரிய ஜபம், மத ஜபம். கெஞ்சுக்கிறோம் ஐயா, மண்டாடுக்கிறோம் ஐயா, கூத்தாடுக்கிறோம் எல்லாம் செய்வாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தத்தை அவன் இலக்கத்துக்கு தக்கதாக தேவன் தனக்கு முழு உலக அவன் பேர் சொல்லி கொடுக்கு கேட்டிருந்தாக்கா கண்டிப்பாக ஆவியானவர் வந்திருப்பார். அங்கே அற்புதம் நடந்திருக்கும். தேவதூதன் வந்து அதை ஆனர் பண்ணுவான். இதை செய்யாமல் கெஞ்சுக்கிறோம் ஐயா இந்த கான்செப்டே இல்லாமல் நம்முடைய கவலை, நம்முடைய பாரம், நம்முடைய அங்கலாய்ப்பு, நம்முடைய தேவையே போய் மலைமலையாக அம்மாமாருக்கு முக்காடு போட்டு தேவ சமூகத்தில் பலிபடுத்த கொட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒன்றும் நடக்கலை. கண்ணீர் விடுவாங்க, கத்துருவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு உணர்வுபூர்வமாக ஆவியின்படி எழுத்தின்படி ஆதியாவில் எல்லாம் ஜீவ வாக்குத்தை கொடுக்கிறது. ஆதாம் முழு ஆவியின்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாக்கா அன்பாளே சுலபமாக ஆவியானவர் வர்றாரு. தேவத்தை ஒரு கான்ஃபிடன்ஸ், தைரியம் உண்டாது. நீ கேரண்டியாக ஆண்டவரை பாவம் செய்தேன், பாவத்தின் சம்பளம் மரணம் எனக்கு இருக்குது, அதுக்கு பரிகாரம் தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தேல நான் உரிமையாக கொடுக்குறேன். என் பாவம் ஆதாம்லேருந்து முழு உலகத்தையும் பார்த்து முழு உலக இயேசு ஜீவன் பண்ணி மத்தியஸ்தமாக கொடுக்குறேன். பிதாவாகி உமக்கு கொடுக்குறேன். பரமண்டலில் இருக்க பிதாவே, அடுத்து செப்பிலே சொன்ன உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ், உம்முடைய சேர்த்தோம், அது இயேசு சார் இயேசு கொடுக்குறேன், செய்ய மகிழ்வுப்படுத. அதுக்கப்புறம் முழு உலகத்தை கொடுக்குறேன் ஆண்டவரே. என் பாவம் நிவர்த்தி ஆகிவிட்டேன். நிவர்த்தி பாவம்ட்டு வந்து இப்போ தேவாவி வரணும், தேவதூர் வரணும், எனக்கு பதில் வேணும்னு கேட்கணும். கேளுங்கள், அப்போ இது கொடுக்கப்படும். அப்போ இது தேடு, அப்போ நீ கண்டறிவாய். அப்போ இது தட்டு, உனக்கு திறக்கப்பட்டே ஆக வேண்டும். அல்லேலூயா. இயேசு தாங்க இந்த கதையை இந்த வசனத்தை சொன்னார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டறிவேன்னார்கள். தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு எந்த அடிப்படையில் சொன்னார்? என் நாமத்தை கொடுக்குறேன், என்னையே உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் என் சிலுவையில். பிதாவாய் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவை தந்தொருளி இவ்வளவாய். இயேசு அந்த ஜப பொருள், அந்த மீட்கும் பொருள், உன் ஜபத்துக்கு பதி வர அந்த மீட்கும் பொருள், அந்த ஆராதனை பொருள் இயேசு சரீரம் உங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசுவை தந்துட்டாரு. அந்த இயேசு சரீரம், இயேசு ரத்தத்துக்கு பிதா கிட்ட போய் கொடு, ஆதாரம் முழு உலகத்து கொடு. நீ கேட்கிறது கொடுக்கப்படும், நீ தேடுகிறது கண்டறிவாய், நீ தட்டுகிறது திறக்கப்படும். இது 1 நாள் 2 நாள் கூத்து இல்லை. இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்க. வாய்நாள் உள்ள ஜபந்தான். இயேசு சரீர், இயேசு தேவன், இது எல்லா வாக்கு தத்துவத்தை வாச்சுறது. ஆதியாவுடைய ஜீவ வாக்கு தத்துவங்களை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தா அது பர்த்தாகும். ஆதாம் எல்லை தாண்டிட்டினாக்கா இனி என்னென்ன சொன்னி அதெல்லாம் பிறப்பித்து உன் கையில் வந்து கிடைக்கும். அல்லேலூயா. இயேசு இந்த அடிப்படையில் தாங்க ஜபத்தை கற்றுக் கொடுத்தாரு. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இயேசு சரீரம், இயேசு ரத்தம், இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவங்களை பிதா குமார் பசுத்தாவினுக்கு ஆதாமத்தின் முழு உலகத்துக்கும் மத்தியசமாக கொடுக்காமலே போய் ஜபிக்கிற ஜபம்னாக்கா பட அதுக்கு தேவைகளும் கஷ்டங்களும் எல்லாம் சொல்லிட்டு இயேசு நாமத்தை பிதாவாண்டிடுவாங்க. அப்படி இல்லைங்க. ஆரம்பத்திலேருந்து கடைசி இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்தங்கள் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை கொடுக்க 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 நியாயப்படி பரலோக சட்டப்படி தேவதூதன் பரிசுத்தாவின் அவன் கையில் வந்து கொடுத்துத்தான் ஆக வேண்டாம்.
நீ கண்டடைந்து தான் ஆக வேண்டும். உனக்கு வாசல் திறக்கப்பட்டு தான் ஆக வேண்டும். இயேசு கொடுக்கும் பட்சத்தில் தேவன் தனக்கும் முழு உலகத்துக்கும் ஆதம் முழு உலகம் ஒரு மனுஷன் மேலே பகை வச்சா கூட அந்த பகையின் பிசாசு நீ கேட்டது கொடுக்க மாட்டான், குறுக்கு வந்து நிற்பான். முழு உலகத்தில் ஒரு ஆள் மேலே பகை கசப்பு இயேசு அந்த மனுஷனுக்கு மத்தியசமாக கொடுக்காதேன்ட்டீங்கன்னு வச்சுக்கா. நீங்கள் ஜபமாக பண்ணுறீங்க, பழிக்காதுங்க, பழிக்காது. நீங்கள் இப்போ டெஸ்ட் பண்ணி பாருங்கள். மாமியார் மேலே பயங்கர கசப்பு, மன்னிக்கவே இல்லை, அன்பு கூட இயேசு அவங்க பேர் சொல்லி தேவந்தர் கொடுத்து அவங்க பேரில் கொடுக்கவே இல்லை. இங்கே ஜெபம் பண்ணி தான் பாருங்களேன், நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. ஜெபிச்சு சோர்ந்து போடுவீங்க. ஒரு மனுஷன் முழு உலகத்திலையும் அல்லேலூயா. வேதம் அபூர்வமானது. சுவிசேஷனா சத்தியம்னாக்கா அதுக்கு அந்த சத்தியத்துக்கு விளக்கமே சொல்ல. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம். அந்த சத்தியத்தை நீ கரெக்டாக வரும்போது தான் சத்தியத்தை அறிவாய், சத்தியம் உன்னை விடுதலையாகும். அந்த சத்தியம் இயேசு தான். அந்த சத்தியம் சொல்லுது. இயேசு சொல்கிறாரு, இயேசு ரத்தத்தை நீ ஆதாலும் முழு உலகத்துக்கு கொடுத்து தீரு. அது இயேசு உனக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன் இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தம் உனக்குள்ளே இருக்குது. அதை முழு உலகத்துக்கு மத்தியசமாக கொடு. பிதாவாகிய தேவனுக்கு கொடு. அப்புறம் கேளியா தேவதூதன் கதவை திறக்கிறாங்களா பாரு, பரிசுத்தாவியர் வராரா இல்லையா பாரு, உனக்கு கான்ஃபிடன்ஸ் தைரியம் வருதே இல்லை பாரு. பயங்கர கான்ஃபிடன்ஸ் உண்டாகும். ஜெபத்தில் உணர்வுபூர்வமாக உனக்கு உண்டாகும். பாவத்தின் சம்பளம் மரணையா, ஆதாம் மூலமாக நான் பிறந்தவையா, பிந்தின ஆதாம் இயேசு எனக்கு ஜீவன் பரி தேவன் நீட்டு இதில் கொடுத்துருக்காயா, செய்த தப்புக்கு பரி நஷ்ட பிதாவாகி தேவனுக்கு இயேசு பரிசு ஆதாம் முழு ஆவின் படி கொடுக்குறியா, எனக்கு கொடுத்து அவனுக்கு ஒத்த காலில் நின்று பாரு. அல்லேலூயா. செய்த தேவதூதம் கிரியை செய்கிறானா இல்லையா, இப்படி தாங்க கேட்க சொன்னார் இயேசுநாதர். அல்லேலூயா. அதனால் பிரியமானவர்களே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். எப்படி கேட்கணும், எப்படி தேடணும், எப்படி தட்டணும்? இயேசுவின் சரீரம், அவர் பேர் ஜீவன். ஆமாம், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதா கிட்ட வராதுன்னு சொன்னார். பிதாவினத்தை வரான். இயேசு சரீரம்னா, இயேசுனா அவர் ஒரு உலகம், அது ஜீவ உலகம். ஆதாம்னா நன்மை தீமறியத்தக்கவன், ஏதேன் தோட்டம், அது பாதாள உலகம். அதை மண்டையில் வச்சுக்கிட்டு இங்கே கெஞ்சி கேட்டுக்குது 20 வருஷமா. சின்ன காரியத்து கூட ஒரு பதிலும் வரல. கடன் தொல்லை தேரல, சொந்த வீடு வாங்க முடியல, கார் வாங்க முடியல, பங்களா வாங்க முடியல, தொழிலில் வியாபாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை, நிம்மதி இல்லை, சரீரத்தில் சுகம் இல்லை. திருச்சபை உலகெல்லாம் எல்லா திருச்சபைகளும் ஊழியர்களும் இப்படி தான் இருக்காங்க. அதெல்லாம் ஊழியருங்க எல்லோரும் பார்த்துட்டு வந்தால்தான். அப்போ நாம் என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கு. முதல்ல ஜீவ மார்க்கத்தில் வரணும். நன்மை தீமறியத்தக்க அந்த 2 வட்டத்தை விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்று பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பிடித்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய திருவிருந்த ஜீவரத்தை புசித்து இருக்கிறாய். அந்த ஜீவரத்தத்தை முதல்ல பிதாவாகிய இயேசு சாப்பிட வாக்குத்தை வாசிக்கணும். எல்லா ஆபிரகாம் ஈசாயா ஏசாயில் இருக்கிற வாக்குத்தத்தெல்லாம் வாசித்து அதை பிதா குமார் பரிசுத்தாவிக்கு ஆதாம் 2 முழு உலகத்துக்கு வாயினாலாம் அப்படியே சொல்கிற வேலை சொல்லிகிட்டே இருக்க அது ஆட்டோமேட்டிக்காக தேவதூதன் அது ஆசீர்வாதம் கொடுக்கப்படும், அது திறக்கப்படும், அது கண்டடைவாய், அது மகிமை மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். உனக்கு தாவி சொல்கிறான், நான் கர்த்தரை எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்குமா. இந்த தாவீதுடைய ஜெபம் எப்படி கேட்கப்பட்டு தெரியுமா? அவன் எப்படி ஆடு மேய்க்கிற ராஜாவானான் தெரியுமா? எக்காலத்தில் என்ன துதி சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பானா. அந்த துதியில் சோத்திரத்தை ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமான பழைய ஏற்பாட்டில் அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் கத்தா உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உமக்கே செலுத்து. அது என்ன பெற்றுனா கத்த ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் வாக்குத்தத்தம் அந்த தாவீது ஆட்டுக்குட்டி ரத்தத்தை பெற்றுக்கொண்டதை அதை கத்தரையே செலுத்துது. துதியில் சோத்திரத்தை எக்காலத்தில் என்ன நேரத்தில். அதுக்கப்புறம் ஜபம் தானாக வந்துக்கிட்டே இருக்குது. ஆசீர்வாதம் தேடுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் தேடுங்கள் கண்டறிவார்கள், தட்டுங்கள் திறக்க. தாவீது போகிறதுலாம் கத்தர் இருக்கிறாரு, அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது. அல்லேலூயா. அப்போது துதி சோத்திரம் ஆராதனை ஜபம் இதை செய்யறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து சரி, இயேசு சாப்பிட பிதாவாகிய முழு உலகம் கொடுக்குறதில்ல. நீ கருத்தாக இருக்கலாம். இதை செய்யாத வரைக்கும் நீ ஒரு மத ஜபக்காரன். கிறிஸ்துக்குள்ள அது கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது வேற, கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறது வேலை. அதனால தான் உலகத்தான் எங்கள் மதமாக தான் நீங்களும், எங்களை மாதிரி தான் நீங்களும், நாங்களும் பகைக்கிறோம், நாங்களும் உலகத்தார, நீங்களும் எப்படிங்க எங்களை மாதிரி தான் இருக்கிறீங்க, எங்களை மாதிரி தான் வேண்டிக்கிறீங்க. ஆனால் பழுதற்ற பலி குத்தியா பேர் தேவன் தனக்கு உங்களுக்கு ஜீவ மார்க்கத்துக்குரிய அறிவு இருக்கா? அதுதான் இல்லை. அதனால தான் இதுலேயும் இப்படி இருக்கா, அதுலேயும் அப்படி இருக்கான்னு இப்படி உலகத்தார் இது ஒரு கிறிஸ்துவ மதம்னு சொல்கிறாங்க. கிறிஸ்துவம் என்பது மதம் கிடையாது. இந்த கிறிஸ்து என்கிற ஒரு நபரை சுற்றிய மார்க்கம். இது ஒரு ஜீவ மார்க்கம். இது ஒரு ஆளை நபர் இயேசுவை சுற்றி தான் எல்லாமே இருக்குது. இயேசு ரத்தம் தான் பாவத்தின் சம்பளம் மரம். முழு உலகத்தில் எல்லா சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, பாதாளத்துக்கு பரிகாரி இயேசு கிறிஸ்து சரி, இயேசு ரத்தம், இயேசு சாப்பிட வாக்கு தத்தம். அதை பிதாவாகிய தேவனுக்கும்
ஆதரவு முழு உலக ஆவின் மத்தியசமாக கொடுக்க 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 நீ கேட்கிறது கொடுக்கப்படும், தேடுகிறது கண்டிப்பாக, தட்டுகிறது திறக்கப்படும். இப்போ பாருங்கள், மனுஷன் பரிசுத்தமாயிட்டான். யாரையும் பகைக்க முடியாது, யாரையும் சபிக்க முடியாது, யாரையும் நிந்திக்க முடியாது. பொறாமை, எரிச்சல் இதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டான். தேவன் தனக்குள்ள கிறிஸ்துவை வெளிப்படுத்திட்டே போகிறான். இவன் ஜீவ மனிதனாய் மாறிவிட்டான். ஜீவ மார்க்கனாய் இவன் கிறிஸ்து இவனுக்குள்ளே இருக்கிறாரு. அந்த இயேசு அது உணர்வு பூர்வமாக பிதாவாகி ஆதாரம் முழுவதும் ஆவின் படி வாயிலெல்லாம் கொடுக்குறான். இடைவிடாமல் ஜெபிக்கிறான். இடைவிட சோர்ந்து போக எப்போதும் ஜெபிக்கிறான். கேட்குறதெல்லாம் கிடைக்கிறது. ஒரு நாள் 2 நாள் வாழ்நாளெல்லாம் இப்படி ஜெயிக்கிறான். இடைவிடாமல் ஜெபிக்கிறான். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறான். லைஃப் ஸ்டைலு சூப்பரான வாழ்க்கையாக மாறிடுங்க. இதுதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. இப்போ பாரு, தாவீது சொல்கிறான், நிறைய வசனங்குது. அதில் ஒரு வசனம் சொல்லுப்பாரு, கர்த்தரின் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்ன்றான். பாருங்க, சங்கீதம் 66:19 மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். இது பாரு, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். எப்போ செவி கொடுப்பாரு? இவன் தாவீது இவனே சொல்கிறான், என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன்றான். இதுக்கு மேலே ஒரு வசனம் சொல்லலாம் பாரு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடாருன்றான். இங்கே சொல்கிறான், மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தான்றான். அப்போ என்ன தான் பண்ணா செவி கொடுக்கறதுக்கு? கர்த்தரை எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். அந்த துதியில், அந்த சோத்திரத்தில் அந்த ஆராதனை பொருள், அந்த ஆராதனை பொருள், அந்த மீட்கும் பொருள், பாவத்தின் சம்பளம், மரணத்துக்கான பரிகாரம், அந்த துதி சோத்திர ஆட்டுக்குட்டி ரத்தத்தை, அந்த இயேசு ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் வழி அந்த பைதொற்ற பலியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது அவர் செவி கொடுத்து தாயா ஆவனான். இல்லைன்னா அவர் தேவனே கிடையாதுயா. பைதொற்ற பலி கொண்டு வருவான். செஞ்சு தப்பு தாங்க. என் தப்பு பெருசா, என் பாவம் இயேசு ரத்தம் பெருசா? என் பாவம் எம்மாத்துங்க, விபச்சாரம், வேஷித்தனம், கொலை, அதை விட இயேசு ரத்தம் ஓவர் பெய்டியா. இயேசு ரத்தத்துக்கு இயேசு ரத்தாம்பரம், என் பாவத்தை ரத்தாம்பரமான வெண்பஞ்ச போலமா இயேசு ரத்தம், ஜீவ ரத்தம், ஜீவ சரீரம். அதாவது கோடிக்கணக்கில் பிதா குமார் பத்து ஆதாம் முழுவது கொடுக்குற இயேசு ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும். பிசாச்சே சின்னவன், அவன் பாவம் எம்மாத்திரம் கேட்குறேன். பாவத்தின் சம்பளம் மரணம், அதுதாங்க பிசாசு. இயேசு பிசாசு மரணத்துக்கு அதிபதி, இயேசு ஜீவனுக்கு ஜீவாதிபதி. அந்த ஜீவ சரீரம், அந்த ஜீவ ரத்தத்தை என் பேரை சொல்லி என் மனைவி, என் பிள்ளைங்க, என் சொந்தம் பந்தம், தாய் தகப்பன், சொந்தம், என் ஏரியாவுக்கு ஒவ்வொரு ஜனங்களும் பைதொற்று இயேசு சார் இயேசு அவன் பேர் தேவன் தன் உலகத்துக்கு கொடுத்தா செவி கொடுத்து தான் ஆக வேண்டும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. இயேசு ரத்தம் ஓவர் பெய்டுங்க. ஓவர் பெய்டுன்னு என்ன தெரியுமா? 10 ரூபாய் நீ கடன் வாங்கிக்கிறனாக்கா அவனுக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்தா எப்படி வாங்குவான்? நீ உன் கடன் 100 ரூபாய் கடன், உன் கடனே 100 ரூபாய் தாங்க. 100 ரூபாய் கடன் வாங்கிட்டு அவனுக்கு போய் கொஞ்ச நாள் போயிடுச்சு, இந்தாப்பா 10 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னாக்கா அவன் அப்படியே மிரண்டு போயிடுவான். இயேசு ரத்தம், இயேசு பரலோகமாக மிரண்டு பரலோகமே ஸ்டன் ஆகிடுங்க. பிசாசே ஸ்டன் ஆகிடுவான். அது பேர் ஜீவ ரத்தம் பேர். அதுதான் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. இயேசு 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 எல்லாம் இந்த இயேசு ஒரு ஜீவன், அவர் தேவ நீதி டூ, இது மகா பரிசுத்த ஜீவ ரத்தம், ஜீவ ரத்தம், ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. பெரிய மாடல ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஏராளம் செய்திகளை நான் ஜீவ மார்க்கத்தை போதை 100 ஜீவ மார்க்கத்தை. யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகள், உங்கள் நண்பர், உறவுகளுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணு. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிடுங்க. பாரம்பரியத்திலலாம் இருந்தது போதும், மத ஜபத்தை பண்ணதெல்லாம் போதும். கருத்தான ஜபத்தை பண்ணுங்க. என்னுடைய இந்த ஜபத்து குறித்து ஏராளம் செய்தி நான் கொடுத்துருக்கிறேன். போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக்கில் துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். சரி, இப்போ போட்டோம். இப்போ இங்கே பாருங்கள், மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார். கேட்குறாராங்க. காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ? என்ன காண்றாரு, என்ன பார்க்குறாரு? பிரச்சனை பிரச்சனைக்கு மலைமலையாக கொண்டு அதையே பார்க்குறான். பிசாசு பிரச்சனை கொண்டு வரையான்னு பார்க்குறான் ஜபத்தில். அதை கேட்டுக்கிட்டு பிரச்சனையாகவே போயிடுச்சு. ஜெபிச்சு பிரச்சனை தான். 10 வருஷமாக ஜெபிச்சு இன்னும் மொத்த பிரச்சனை இல்லை. பிசாசு தான். ஏன்னா ஜபத்தில் பிரச்சனையிலேயே ஆரம்பித்து பிரச்சனையிலே ஜபம். இயேசு நாமத்தை கொண்டு வரல. என்ன பார்க்குறாரு அந்த பிதாவாகி தேவன்? இயேசு பாவத்தின் சம்பளம் பரிகாரம், இயேசு சரீரம், அதை ஜீவ சரீரம், ஜீவ வார்த்தை, தேவ நீதி டு உயிர்த்ததில்
அந்த பழுதற்ற சரீரத்தை பிதாவாகி தேவன் கொடுக்குறானான்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஆதாம்னு முழு உலகத்துக்கும் ஒரு மனுஷன் தப்பா இயேசு சாமிட உணர்வு கொடுக்குறானா? கொடு. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. இது பாருங்க, என் ஜெபத்தை தள்ளாமலும். ஏன்னா ஜெபத்தில் பிரச்சனையே போய் பேசிக்கிறது, தேவைகள் அது இது ஊர்பட்ட பிரச்சனைலாம் ஜெபத்தில் பேசிட்டு இருப்பாங்க. ரிஜெக்ட். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருந்து இருந்தது. ஜெபத்தை எப்போ தள்ள மாட்டார்? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம் என்ன சொல்ல? பரமண்டலுக்கு பிதாவை ஊர்பட்ட பிரச்சனைலாம் சொன்னால் அடுத்த ஸ்டெப்பில் உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். அதான் எல்லா பிரச்சனைக்கும் பாருங்க. இயேசு சரீரம், இயேசு ரத்தம், அது தேவ நீதி தூத்தில் இயேசு சாமியோட வாக்குத்தால் தேவனுடைய நாமத்தில். அதை தான் சொன்னார். அங்கே ஜெபத்தை பற்றி கற்றுக் கொடுத்தாரு. அங்கே பிரச்சனை எதாவது பேசு அது எதாவது சொல்கிறாரா? பரமண்டல பிதாவே உம்முடைய நாமத்தை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிழ்ச்சிய பிரச்சனை இருக்கிறா. அது எல்லாமே தெரியுங்க அவருக்கு. தெரிஞ்சு கதை போய் பிரச்சனையே பேசிக்கிட்டாரு. எல்லா கதையும் தெரியும். உன்னை விட உனக்கு ஆண்டவருக்கு பிரச்சனை 1000 பிரச்சனை தெரியும். அதுக்கு பரிகாரம் உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். அது இயேசு ஆமட வாக்கு, ஜீவ சொல்கிறேன், ஜீவரத்தம், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவரத்தம், ஜீவ வார்த்தை, ஜீவ தண்ணீர், ஜீவ வார்த்தையிலே கொண்டு வாங்க பரிகாரத்தை. பாவத்தின் சம்பளம் எல்லாம் நன்மை தீமை இருக்கிற உலகம். அது மாதிரி ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சொல்கிறேன், ஜீவரத்தம், ஜீவுள்ள வாக்குத்தத்தம். அதை போய் பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது அதை தட்ட முடியாது. பரலோகம் அதை ஆனர் பண்ணுது. தேவதூர்கள்லாம் அதை ஆனர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஜெபத்துக்கு பதில் வரும். என்ன ஜெப பதில்? நீ என்ன கேட்க போகிற? பாவத்தின் சம்பளம் மரணம். அதையா எவனா கேட்க போகிறான்? அதை எவனும் கேட்க மாட்டான். தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தல் தான் உனக்கு தேவை. அதில் சமாதானம், சந்தோஷம், ஆபிரகாமின் ஆசுவாதம், ஈசாக்கின் ஆசுவாதம், யாக்கோபின் ஆசுவாதம், அதில் மகிமை, கனம், புகழ்ச்சி, இதை தான் எனக்கு கேட்க போகிற. கண்டிப்பாக கொடுப்பாரு. நீ இச்சிக்கப்படுத்த எல்லாமே இயேசு நாம, இயேசு சாமியோட வாக்குத்தத்தம் இருக்குது. அதை பிதா குமார் ஆதாம் முழுவதும் கொடுக்க நீ கேட்கிறது கொடுக்கப்படும், நீ தேடுகிறது கண்டறிவாய், நீ தட்டுகிறது திறக்கப்படும் சொல்லப்படுது. அல்லேலூயா. நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆபிரகாம் ஜபம் பண்ணுறான், ஆராதிக்கிறான், துதிக்கிறான், தூய்து கொள்றான். அவன் ஆண்டவரை நெருங்கும் போதெல்லாம் ஒரு பலி எடுத்து ஒரு 10 லிட்டர் காலை கொடுத்துறான். அவன் கேட்குறதெல்லாம் ஆபிரகாம் சகல காலத்திலும் ஆசீர்வதித்திருந்தான் போடுது. என்ன காரணம்? ஆபிரகாம் ஸ்பெஷலா? நம்ம வேற, அவன் வேறையா? அவனுடைய ஸ்டைல் பாருங்கள். எப்போ போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டுறது. தேவனை நெருங்கினாவே ஒரு பலி இல்லாமல் அவன் நெருங்க மாட்டான். அது பைதுட்ட பலி. பழைய ஏற்பாடு இயேசு நாமத்துக்குரிய இயேசு ஜீவ சொல்கிறேன், ஜீவரத்தம். அந்த பலியில் தேவ நீதி இயேசு சாப்பிட வாக்குத்தத்தலாங்குது. அதை பிதாவாகி தேவனுக்கு தான் அவர் சுகந்த வாசனை உடனே தேவதத்தை வரான். ஆபிரகாம் பூமி தாங்கக்கூடாதபடி அவன் கேட்கிறது கொடுக்கப்பட்டது, அவன் தேடினது கண்டடிந்தான், அவன் தட்டினது திறக்கப்படுது. என்ன தேடினா? 100 வயசில் ஒரு பிள்ளையை தேடுறான். 90 வயசு சாரால் சிறுகள் வைப்பாடு. என்னையா இதெல்லாம் நடக்கிற கதையா? பைதற்ற பலி கொடுத்தா 90 வயசு ஆகுது, 100 வயசு ஆகுது. பிள்ளை சேர்ந்துருங்க மடியில். அந்த பைதற்ற பலி வானத்தை நட்சத்திரங்களுக்கு கர்ப்பகனி இருக்குது. அது பைதற்ற பலி. இந்த இயேசு ரத்தத்தில் வானத்தை நட்சத்திரங்கள் போல அதை போய் பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு மத்தியசமாக பலி தேவன் தனக்கு மத்தியசமாக ஆசாரி பலி ஜீவ பலி. அது ஜீவ உலகம், அது ஜீவ வானம், ஜீவரத்தம். அதை பிதாவாகி தேவனுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய 25 வருஷம் குத்துக்கிட்டே இருக்கிறான். அவன் தேவனை மகிழ்ச்சி விசுவாசத்தில் வல்லவன் ஆகிறான். அவன் கேட்டபடியே சகல காலத்தில் ஆபிரகாம் சீமானம், அந்த புண்ணு வெள்ளியுமான ஆபிரகாமை சகல காலத்தில் ஆசிர்வதித்திருந்தார். ஈசாக்க கொடுத்தாரு. எல்லாமே நடக்குதுங்க ஆபிரகாமுக்கு. ஒரே காரணம், மத ஜபத்தை பண்ணலாமன். கெஞ்சுக்கிறோம், மண்டாடுக்கிறோம், கூத்தாடுக்கிறோம், இப்படியே பேசிட்டு இல்லாமல் அவன் எப்போ தேவனை ஒரு பைதற்ற பலி தான். இயேசு நாம, இயேசு தேவன் தன் உலகத்தை கொடுத்துட்டு எல்லாத்தையும் கேட்குது. சகல காரியத்தை ஆசுவாதம் அவனுக்கு எப்படி சகல ஆசுவாதம் அவனுக்கு வரும். இயேசு சாமிட வாக்குத்தது. ஆபிரகாம் சீமானாக இருந்தான். ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வதித்திருந்தார். ஆபிரகாம் பொண்ணும் வெள்ளியுமான ஆடு மாடுகளும் ஓட்டங்களும் பூமி தாங்காத பழைய ஏற்பாட்டு ஆசாமிங்க அவர் ஆபிரகாம். ஆபிரகாமின் ஆசுவாசம் கிறிஸ்டியஸ் மூலமாக நமக்கு உண்டாயிருக்குன்னு சொல்கிறார் பவுல். நான் விசுவாசமாக இருக்கிற ஆபிரகாமோட ஆசீர்வதி. அந்த ஆபிரகாம் பலி செலுத்தினா ஜபத்தில். நீ ஜபத்தில் பலி தேவன் தேவன் உலகத்துக்கு கெஞ்சுக்கிறோம், ஏன் மண்டாடுவோம், பாரம்பரிய ஜபத்தை பண்ணிக்கிறேன். அதனால தான் ஒரு எழுப்புதல் வரல, ஒரு ஆசீர்வாதம் வரல. ஜெபிச்சு கட்சியில் கிட்ட நெருங்கினா எல்லாரும் ஆண்டு மேலே கோபமாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றா நெருங்கி பாருங்கள், கிட்ட நெருங்கி கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கள், அப்படியே கடுப்பாக தான் இருக்கிறாங்க. ஜெபிச்சு பதில் வரலன்னா என்ன வரும்? அது பாரம்பரிய ஜெபங்க. கான்ஃபிடென்ஸாக ஜெபம் பண்ணுங்க. அதே போல் சாலமோன் வெங்கல பலிபீடம் 1 நாளாகும் 2ஆம் அதிகாரம் 1:7. சாலமோன் வெங்கல பலிபீடத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் நவனா 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தினான் போடப்பட்டது. அன்று ராத்திரிலே கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி
நீ விரும்புகிறத கேளுன்றார். அதுக்கப்புறமா எண்ணிக்கைக்கு தொகை கடவாத பலி செலுத்துகிறான். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரத்தில் 1,20,000 காளை ஆடுகளை பலி செலுத்துகிறான். 24 காளைகளை பலினா இயேசு பழைய இயேசு சரீரத்தில் வராதனால அந்த இயேசு கிடையாது. இயேசு நாம இயேசு ஜீவ பலி, சர்வாங்க தகன பலியே தேவன் தனக்கு கொடுத்துருக்கிற வேலையை பார்க்குறான். அதுக்கப்புறம் சாலமோன் இலைப்பாறுதல், எங்கும் இலைப்பாறுதல், எங்கே பார்த்தாலும் இறைப்பா, எங்கே பார்த்தாலும் பொண்ணு வெளி, தேவாலயத்தை பொண்ணுனாலே எங்கே யுத்தமே கிடையாது. 40 வருஷமா எல்லா ராஜாக்கள் கப்பம் கட்டுறாங்க. யாருக்கு? சாலமோனுக்கு. இவன் எல்லா ராஜாக்கள் பேரை சொல்லி நீ தூதி நீ செய்ய உங்களுக்கு குச்சி சுற்றி இருக்க ஜனங்க, நீ ஒரு ராஜாங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசு கொடுத்து ஞானஸ்நான அபிஷேகத்துக்கு ஊழித்து வந்தால் ராஜாக்களும் ஆசாரமாக வச்சுக்கிறாரு. நீங்கள் தாங்க ராஜா, பரலோக ராஜா. புதிய ஏற்பாடு சாலமோன் ராஜா. அவன் லட்சக்கணக்கில் பலி செலுத்துங்கிறான். வெறித்தனமாக தான் செய்கிறான். இயேசு தேவந்திரம் அவன் செலுத்த தேசமெல்லாம் இலைப்பாருது, சமாதானம், சந்தோஷம், தேசம் சுபிச்சமடுது, எங்கும் இலைப்பார், 4 புறத்தை இலைப்பாறுதல், எல்லா ஜனம் சுபிச்சமாக வாயிறாங்க, செல்வமாய் செல்வ சேராப்பாய் வாயிறாங்க. சாலமோன் ராஜ்யத்தில். ஒரே காரணம், அவன் மத ஜபத்தை பண்ணல. உங்கள் மாதிரி என்ன மாதிரி பண்ணிட்டு இல்லை. கெஜுகிறோம் ஐயா, கூடி 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 ஆண்டவரே தேசத்தை சந்தியுமையா, ஆண்டவரே இந்த ஆத்மாவை சந்தியுமையா, ஆண்டவரே இந்த மனுஷனை சந்தியுமையா. சந்திக்கிற எல்லாம் செய்யுமா. அவன் பேரை சொல்லி ஏசு ஜீவன் அவன் பேர் தேவன் தனக்கு உலகத்தை விட்டா பசுத்தாய் கண்டிப்பாக தேவ சந்திப்பார். அவன் பேரை சொல்லி அவன் பாவம் தேவன் உலகத்தை பாதித்து பரிகாரம் செலுத்தணும். நல்ல மேய்ப்பத்தன ஆடுகளுக்கு ஜீவனே கொடுக்குறான். அதாங்க ஏசு கற்றுக் கொடுத்து. ஏசு எங்கே போனார்? தேடு பாரு. அது 2000 பைசா லேகியோன் பிசாசை ரசிக்கணும். நீங்கள் ரசிக்கிறதுக்காக, உங்கள் கணவர் ரசிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணிட்டீங்க. உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஜனங்க நீங்கள் ஊழிக்காருங்க ஆத்மாக்கள் ரசிக்கப்படுறதுக்காக நீங்கள் என்ன ஜெபம்? ஆண்டவரே இந்த ஆத்மாவை சந்தியமை, ஆண்டவரே இந்த தேசத்தை சந்தியமை, ஆண்டவரே இப்படி தான் ஜெபம் பண்ணுறீங்க. ஏசு அப்படி இல்லை. சந்தியும் புந்தியும் நல்லா ஜெபம் பண்ணுறது. ஆண்டவரே இந்த மனுஷன் பேரை சொல்லி ஒரு லேகியோன் பிசாசு பிச்சு நீ ரசிக்க முடியுமாயா? கொஞ்ச நேரத்தில் ரசிக்கிற. என்ன காரணம் தெரியுமா? 2000 பிசாசு பேசுகிற. ஏசு ரத்தம் தான் பேசு. நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கான். செய்யறத கரெக்டாக செய்யணும். லேகியோன் பிசாசு பிச்சனுடைய பாவம் பிதாவாகிய தேவனும் ஆதாலும் முழு உலகத்தை பாதிக்குது ஐயா. அதனால பிசாசு உள்ள புகுந்து அவனை ரசிக்கையாதே வச்சுக்கிறான். ஏசு அவனை சந்தித்த உடனே கேள், தேடு, தட்டு, அவனை ரசிக்கணும். என்ன பண்ணோம்? ஜீவனை கொடுப்பியான்னு கேட்குறான் பிசாசு. ஏசு ஜீவன், உங்கள் ஜீவன் கிடையாது. ஏசு சரி, ஏசு ரத்தத்தை அவன் பேரை சொல்லி பிதா குமாரன் ஆதாரம் முழுவதும் கொடுப்பியா? நான் கொடுக்கண்டா பிசாசு, அதுதான் நான் வந்தான்டார் ஏசு. ஜீவ சரஞ்சீவர் தான் பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரத்தை நான் சரேன் இவன் பேரை சொல்லி. இவன் பாவம் பேச என் ரத்தம் பேச பார்த்துருவான் அப்படின்னு சொல்லி நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுறான். நானே நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு, ஆடுகள்னா ஜனங்களுக்கு ஜீவ சரஞ்சீவரத்தை அவங்க பேரை சொல்லி பிதா குமாரன் ஆதாரம் முழு உலகத்தை கொடுத்துருவேன். இப்போ 2000 பிசாசு கைண்டு அள்ளி ஓடே போச்சு. பசு தாய் அவன் மேலே பலமாக இருக்குது. அவன் சொஸ்த புத்தி எழுதி பிணங்கள் மத்தியில் வந்து இயேசுன்னு பாதத்தில் வந்து உட்காராங்க, சர்ச்சில் வந்து உட்காருவாங்க. சினிமா கோட்டையில் சாராய்கல்ல இருக்கிற விசுவாசி அல்லேலூயா. அதுக்கு இயேசு ஜீவன் பரிபூஜனம் கருத்தா அவன் பேரை சொல்லி தேவன் தனக்கு முழு கொடுத்தா தான் அது நடக்கும். அதை செய்யாமலே அப்படியே எப்படியாவது சந்திவன் 20 வருஷமாக ஜெயிச்சாச்சு புருஷன், குடிகார புருஷன் ரசிக்கிறதுக்காக. ஆனால் அவன் பேர் சொல்லு. ஏசு கிறிஸ்து சரீரம், ஏசு ரத்தம், என் கணவனார் குடிக்கிறாரு, ரொம்ப மோசமானறாங்க, ரவுடித்தனம் பண்ணுறாரு. ஏசு கிறிஸ்து சரீரம், அவர் செய்த பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு படி தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தெழு ஜீவ சரீரம் என் கணவனார் பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு ஆதாமில் தொடங்கி 2ஆம் வரைக்கும் முடியுது. நம்ம அப்பா ஆதாமின் பிள்ளைகள். அந்த ஆதாமிலிருந்து 2ஆம் வரைக்கும் இயேசு ஜீவன் பரி கொடுத்து திட்டாயிட்டு ராத்திரி பகல் ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக பசுத்தாய் சந்தித்து தான் சங்காரத்தை பிசாசம் வந்து ஓடித்தான் ஆகணும். அவங்க சொஸ்த புத்தி ஆடி இடை விடாமல் ஜெபம் பண்ணி சோர்ந்து போவான். ஜெபம் பண்ணிப்பார். இப்படி தான் ஜெபம் பண்ணணும். எல்லா காரியத்துக்கும் இப்படி தான். அதனால் கேளுங்கள், கொடுக்கப்படும், ஆத்துமாக்கள் கொடுக்கப்படும். தேடுங்கள், ஆத்துமாக்களை கண்டறிவீர். தட்டுங்கள், உங்கள் வாசல் திறக்கப்படும். திருச்சபையை நடத்தலாம், ஊழியத்தை செய்யலாம், எல்லாமே செய்யலாம். தேசமும் பாதபடியில் வரும். ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல கோலும் தனிமா போகிறான். பலி பீடத்தில் ஒரு 18 ஆட்டுக்குட்டி செலுத்திட்டே இருக்கிறான். லாபான் ரொம்ப மோசமான லாபான் கிட்ட 2 பரிவாரங்கள் ஆசீர்வதிக்கப்படுறான். ஏசு சரி, ஏசு ரத்தம், பகையாளி, கொலையாளி, விரோதமாக இருக்க மேலே கசப்பு, பகை, போட்டி, பொறாமல், கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு விரோதமாக இருக்க எல்லாரும். இப்போ யாருமே அரசியல்வாதிகள் மேலே கசப்பு வெறுப்பு இல்லாத ஊழியக்காரங்களே கிடையாது. இப்போ எல்லா கசப்பு. இங்கே வந்து ஜப கூட்டமாக எல்லாம் மத ஜபம், பாரம்பரிய ஜபம். ஏமாந்து போவாதிகள் பெரிய மாடல. கடைசி கால சபையில் ஏசு சரி, ஏசு ரத்தம் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு மத்தியசமாக கொடுங்க. அரசியல்வாதிங்க, குடும்பத்தார், இனத்தார், தேசத்தார், எல்லாம் முழு உலகத்துக்கு ஒவ்வொரு மனுஷன் அவனமே இலக்கத்தக்கதாக ஏசு சரீரம், ஏசு ரத்தம், ஏசு சாமண்ட வாக்குத்தத்தங்களை வாஞ்சியாக கொடுங்க. உங்கள் அப்பம் போட்டு சொப்பா, என் அப்பம் போட்டு ஏசு சரி, ஏசு சாமண்ட வாக்கு விலையே ஏற்பட்டதுங்க. அதை முழு உலகத்துக்கு மத்தியசமாக கொடுக்குறேன். பிதாவாகி தேவனுக்கு மத்தியம் கொடுக்குறேன். அப்புறம் கேளுங்கள், அப்புறம் தேடுங்கள், அப்புறம் தட்டுங்கள், கண்டறிவீர்கள், திறக்கப்படும்.
இதுதான் உண்மை ஜெபம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி முடிப்போம். பாருங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடிக்கிறான், தட்டுகிறவன் திறக்கப்படும். எப்படி தெரியும்? இயேசு நாமத்தின் மூலமாக தேடணும். இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டு நீ தேடணும், தட்டணும், நீ கண்டடையணும். அல்லேலூயா. இதுதான் தேவ சித்தம். எதுவுமே செய்யாமல் தேடிட்டு அது பேர் மதம். மதம் மதம் பாரம்பரியம் அப்படி தான் சொல்லியிருக்குது. மூதாதையர்களும் அப்படி தான் சொல்லி விட்டாங்க. அது அப்படியே மறுவி எல்லாம் வந்து இன்றைக்கி ஜீவ மார்க்குன்னா என்னன்னு தெரியல. முதல்ல ஜீவ மார்க்குன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பாவத்தின் சம்பளம் மாறணும், நன்மை தீமை அறியத்தக்க கனி பிடிக்கணும். உலகமே சாபங்களும் பாவங்களும் கொரோனா கொள்ளையினோ இப்படி பலவித உபத்தில் பாவத்தில் இருக்குது. அது இயேசு ஜீவன். இயேசு ஒரு தனி பொருடன். இயேசு நன்மை தீமை அறியத்தக்க அவர் ஒரு ஜீவரத்தம். அதை தேவனுக்கு தனக்கும் முழு உலகத்துக்கும் நீ வெளிப்படுத்த பாவத்தின் சம்பளம் மறுத்து விடுதலையாவாய், பிசாசின் கருத்து விடுதலையாவாய். எல்லாவற்றுக்கும் மாதிரி காட்டினார் இயேசு சிலுவையிலே. 2:5 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியோ பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கு. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பட சாபத்தை நீங்கள் அக்கிரமக்கார் ஒருவராக எண்ணப்படார் என்று நம்முடைய அக்கிரமில் ஏற்றுக்கிட்டார். முழு உலகத்தில் சாபத்தை பாவத்தை அக்கிரமத்தெல்லாம் சிலுவையில் ஏற்றிட்டார். உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆயிட்டு முழு உலகின் சாபத்தின் சம்பளம் ஏறிட்டு ஆண்டவரே எப்படியாவது இந்த பாவத்தின் சம்பளம் மறந்து விடியலாக்க ஆண்டவரே பாதாளுக்கு இப்படியே கேளுங்கன்னு சொல்ல கேட்டுக்கிட்டு இருந்தாரா? தேடி சொல்லி அங்கே எங்கே தேடிட்டு அங்கே என்ன தட்டிட்டு என்ன சொன்னார்? பிதாவையும் முடிக்கல ஆபியவித்து ஜீவன், பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரத்தை அங்கே கொடுக்குறாரு. பிதாவையும் முடிக்க ஆபியவித்து ஜீவரத்தை கொடுக்குறாரு. ஈட்டியால் குத்துறோம் அதே ஜீவரத்தம் முழு உலகத்துக்கு கொள்குதா மலை இருந்து சென்டர் பாயிண்ட், உலகத்தின் மையப்பகுதி தான் கொள்குதா மலை. அங்கிருந்து ஆதாம் வந்து 2வது இயேசு ஜீவன் பரிவு முழு உலக ஜீவரத்தம் கொடுக்குறாரு. கைவிட்ட பிதா கங்கா, பிதா குமார் ஆதாம் இயேசு ஜீவன் பரிவு கொடுக்குறாரு. தேவன் தனக்கு முழு உலக பிரதான கற்பனை தேவநாயகத்தில் முழுவதும் அன்பு என்ன கிறிஸ்து அன்பு. அது ஜீவனை பரிவர்த்தன் பிதாவாய் கைவிட்ட பிதா காட்டி கொடுத்து முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிவர்த்தன் கொடுத்தாரு. என்ன கேட்டார்? வானத்தில் சகல அதிகாரம் எனக்கு வேணும் கேட்டார். பாவத்தின் மரணத்தை வெல்லணும், ஏந்து போன எல்லாரும் பேரும் 3ஆம் நாள் கொடுத்தாரு. தேடினார். என்ன தேடினார்? வானத்தில் சகல அதிகாரத்தை ஜீவனை பரிவன் குத்துட்டு தேடினார். கல்வாச்சியில் பிதாவாகி தேவனுக்கு ஜீவன், அதே ஜீவன் இயேசு ஜீவன் ஈட்டால் குத்துற முழு காரியத்தை பூரா எல்லாரும் கொடுத்தாரு. அப்புறம் தட்டினார். என்ன தட்டினார்? திறக்கணும். வானத்துக்குள் சகல அதிகாரம் தட்டினார். எல்லாமே கொடுக்கப்பட்டு ஜெபத்துக்கு நாடகன் இயேசு. இதை சொன்னவர் அவர் தான். அவர் கல்வாரியில் ஜெபித்து காட்டினவர் அவர் தாங்க. இயேசு மாதிரி பாருங்கள். பட் எல்லாம் தூக்கி போடுங்க குப்பையில். பாரம்பரிய ஜெபத்தெல்லாம் மனுஷன் கற்றுக் கொடுத்த ஜெபம், இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பாருங்க. இயேசு தான் நமக்கு மாதிரி ஜெபத்துக்கு மாதிரி. எங்கள் தலைமை போகிற ரெவரண்ட் டாக்டர் ஜெயஜெயவர் ஜெபத்துக்கு மாதிரி நீ தானேன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு முழுசாக பாடுமா பேசுமா. அந்த இயேசு தான் நமக்கு ஜெபத்துக்கு மாதிரி. அவர் தான் கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டறி, தட்டுங்கள் திறக்கும். கண்டிப்பாக கேளு தேடு தட்டு. ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பாரு இயேசு தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடு. ஊருக்கு 2 பேர், தெருவுக்கு 2 பேர், 4 பேர் கஷ்டம் இங்கே வந்து ஜபமாக பண்ணிபடி காலங்கள் நேரம் வீணடிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் ஜபன்ற பேரில் ஏமாந்து போகாதே. பிரதான கர்மம் தேவனாய் கத்திரத்தின் உயரத்தின் முழு அன்பு குரு. அதுக்கு ஒப்பாய் 2ஆம் உன்னிடத்தான் பிறந்தது என் அன்பு கிறிஸ்து நண்பு. அது ஜீவனை பரி இயேசு சாப்பிடுவாங்க. தேவன் தன் கொடுக்குது. இடைவிடா ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒவ்வொரு நாள் 24 வாரத்திலே மாதத்துக்கு மனித 364 இப்படி வாழி வர விரித்திய தாவிது வர விரித்திய ஆடுமேக்கர் ராஜாவானார். ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். பஸ் காட்டு நிலைக்கால போஸ்ட் ராணுவத்து பிரச்சனை சங்கால் எகிர்ச்சி செய்தி மாறியது. தேவன் பெரிய காரியம் இந்த செய்தி மூலமாக கத்தாவே ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்க ஜெபிக்கிறேங்க தாவே. உன் மனைவி பிள்ளைகள் ஆதாம் மூலமாக பிறந்திருக்காங்க. கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. முழு உலகத்தில் 800 கோடி பேருக்கு பிரச்சனை இருக்குது. அவன் விலகு இயேசு சாப்பிடவாகுது. தேவத்தன் முழு வாய்நாளெல்லாம் கூட இரவுடாம் கொடுங்க, எப்போதும் கொடுங்க. பசுத்தாக தேவத்தில் வராரு. கொடுக்கப்படும், திறக்கப்படும், கண்டறிவீர்கள். அவங்களோட வாக்குத்தத்தெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் ஒவ்வொரு ஆஸ்வதிப்பார். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கவங்க ஜீவன் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிழ்வுண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். சத்தியங்களை அறிந்து கொள்ள ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். இன்னும் ஏராளம் செய்திகளை கொடுக்குறேன். ஜோயே ஜீவன் வேதாகம் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கிறேன். யூடியூப்பில் போயிட்டு துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை மேலே இருக்கிற பட்டனை தினந்தோறுக்கு விலையேற்கொண்டு பெற்ற செய்திகளை கேளுங்க. உங்கள் பிள்ளைகள் உறவினர்கள் உங்கள் உறவினருக்கு இந்த செய்தியை ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை இது நிமித்தம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் இந்த செய்தி உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க்
அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, ஐஎஃப்எஸ்சி கோட் ID IB 000B0B66, பிபிகுளம் பிரான்ச், மதுரை, இந்தியா. கூகுள் பேல என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. கர்த்தர் உங்களை ஆசிர்வதி. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். ஜெப டீம்களுக்கு, ஜெப குழுக்களுக்கு, ஜெபிக்கிற எல்லா கர்த்தருடைய இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. குறைந்து 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இந்த செய்தி 22/6/2022 மதுரை பட்டணத்தில் கொடுக்கப்பட்டது. நான் மதுரை பட்டணத்திலே SAAG ஸ்தாபனத்தில் இணைந்து இந்த சோசியல் மீடியா ஊழியர்களை செய்து வருகிறேன். என்னுடைய தலைமை போர் ரெவரண்ட் டாக்டர் JJ அருள் அவர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. மறுபடியும் இந்த செய்தியில் கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு மாபெரும் வெளிப்பாட்டை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.